ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பற்றி கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நதியாவுடைய 5th மந்த் வளைகாப்பு தான் இது. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி வந்து வைக்கிறா. ஸோ அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக நம்ம வந்து ட்ரை பண்ணி ரொம்ப ஏங்கி வந்து கிடைச்ச இது ஒரு வரம் மாதிரி இது. ஸோ எல்லாருக்குமே கிடைக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் ஹோப்பை விடாதீங்க. கண்டிப்பாக கடவுளை நம்புங்க, உங்களை நம்புங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும். ஓகே, என்ன செய்யறான் இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே? வாருமையா 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 தாருமையா தாருமையா தாருமையா. இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ரொம்ப நாளாக வந்து நதியை ஆசைப்பட்டது. ஸோ ஃபைனலாக கடவுளுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசு நிறைவாக இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் இதுக்காக இவ்வளோ ஏங்கி எவ்வளோ கஷ்டங்கள், டெய்லி தூக்கம் கூட ஒழுங்காக வராது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த பீரியட்ஸ் வரும்போது ரொம்ப நதியாக உடஞ்சி போயிடுவா. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ரேயர்ஸு, உங்களோட கான்ஃபிடென்ட்டு, நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கிடைக்குன்றது கண்டிப்பாக நம்புங்க. அண்ட் அதேமாதிரி வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட், கரெக்டான ஹாஸ்பிட்டலாக சூஸ் பண்ணுங்கள். சும்மா ஏதோ போயிட்டு ஏதோ ஹாஸ்பிட்டலில் பண்ணணுன்றதுக்காக பண்ணாதீங்க. பட் அதே சமயம் குழந்தை இல்லைனா கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஸோ 2 பேருமே வந்து விட்டு கொடுக்காதீங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த சமயத்துலையும் நீங்கள் 2 பேரும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த இது கொண்டு போவோம். தயவுசெய்து குழந்தை இல்லைன்றதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டு அந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணாதீங்க. கண்டிப்பாக கடவுள் 2 பேருக்குமே வந்து நல்லது பண்ணுவார், நல்லது நினைங்க. அதே சமயம் உங்களுடைய வந்து ஒரு பிரார்த்தனை, உங்களுடைய அதேமாதிரி நீங்கள் வச்சுக்கிற சூழ்நிலை வந்து 2 பேருமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு தான் பிரச்சனையே. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து நீங்கள் இருந்தீங்கனாலுமே கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறோம். அண்ட் நாங்கள் போட்ட வீடியோவிலேயே இந்த வீடியோ தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக போடுற வீடியோ. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாத்தையும் ஒன்று கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. அண்டு அதே சமயம் நான் கொஞ்சம் ஸ்வீட்டை விட்டு, எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நான் வந்து ஸ்வீட்டை விட்டு அதனால தான் எங்கள் அம்மா கிட்ட வந்து எம்மா தயவுசெய்து கொடுக்காத போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எங்கள் அம்மா ஃபைனலாக வந்து வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்ப ஆசைப்பட்டது. அதாவது 2 கையிலுமே வந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆனவங்க 2 வளையல் போட்டிருப்பாங்களே, அது நதியா எவ்வளோ ஆசைப்பட்டது. ஸோ அது இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து வளையல் கை ஃபுல்லாக போடுறா. ஸோ இப்போ எல்லாம் எங்கள் அம்மா முடிச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் நதியாவோட அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வந்து எங்களுக்காக பல கோயிலுக்கு போய் வந்து வேண்டுறது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நல்லது நடந்திருக்கு. இது எல்லாருடைய ப்ரேயர்ஸும் சேர்ந்து, அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு அமையும், கண்டிப்பாக அமையுன்றதை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக மெசேஜ் பண்ணிங்க. அண்ட் அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தயவுசெய்து வீடியோ வந்து ஏன் நாங்கள் வந்து இனிஷியலாக நதியா வந்து ப்ரெக்னென்ட் ஆகலைன்றது, ப்ரெக்னென்ட் ஆனதை வந்து நாங்கள் சொல்லலை அப்படின்னா வீட்டில் வந்து இல்லை வேணாம் இப்போதைக்கு சொல்லாதீங்க. இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா வந்து எப்போயே 7வது மாதம் 5வது மாதம் எடுத்த வீடியோ. ஸோ இதையும் நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு 3-4 மாதம் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டோம். ஸோ எடிட் கூட பண்ணலை. அண்ட் இது எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போதைக்கு வேணாம். ஏன்னா ஃபஸ்ட் பேபி இல்லையா, ஸோ 1000 வந்து ஏதாவது நடந்துடும், ஏதாவது பண்ணணுமா, அந்த மாதிரி ஏதாவது வீட்லேயும் நினைக்கிது. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி சம்டைம் தோணுது. ஸோ அதனாலேயே வந்து நிறையா நான் இது வரைக்கும் வெளியில் கூட்டு ப்ரெக்னென்ட் ஆனதில் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல் போகிறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரா. ஸோ இது மட்டும் தான் வந்து பண்ணிகிட்ருக்கா. பட் வெளியில் எங்கேயுமே கூட்டு போனதில்லை. ஸோ உங்கள்கிட்ட சொல்லன்றது தயவுசெய்து வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்டு சில விஷயங்கள் அதே இந்த மாதிரி வெளியில் போனால் அந்த மாதிரி இதாக நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேபி அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பிறக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே இருக்கும். ஒவ்வொரு ஃபுட்டு சாப்பிட்றது கூட வந்து இது சாப்பிட்லாமா வேணாமான்னு வந்து அவ்வளோ திங்க் பண்ணி நம்ம வந்து ஃபுட்டு கூட சாப்பிட்றோம். அண்டு நதியா அவங்க அம்மா பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, வளையல் போட்டாச்சு. ஸோ எனக்கும் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்டு உண்மையாக சொல்லப்போனால் இந்த அதான் அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த வீடியோ தான் எனக்கு வந்து இந்த நான் போட்ட 1000 வீடியோவிலேயே இந்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போடுற ஒரு வீடியோ. அந்தளவுக்கு மனசு நிறைவாக இருக்குது. அண்டு அதே மாதிரி இது தயவுசெய்து திருப்பி சொல்கிறேன், நான் வந்து யாருக்கும் சொல்லலைன்னு தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. இவ்வளோ மாதம் கழிச்சு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. அண்ட் இதான் ரீசன், வீட்டில் வந்து இல்லை இப்போதைக்கு போடாதீங்க, ஏதாவது கண்ணாறு இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம வந்து யாருக்குமே சொல்லலை. அண்ட் தப்பாக நினைக்க எல்லாருமே வந்து எங்களுக்கு ப்ரே பண்ணி உங்களுக்கு நடக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அண்டு அதே மாதிரி நீங்கள் இல்லாதவங்களும் தயவுசெய்து உங்கள் ஹோப் விடாதீங்க, கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் எப்படி சந்தோஷமாக இந்த வீடியோ போடுறோமோ அதேமாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக உங்களுக்கும் வந்து நடக்கும். கண்டிப்பாக நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அதேமாதிரி மறக்காமல் நல்ல ஹாஸ்பிட்டலாக நல்ல உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக நடக்குன்ற மாதிரி ஒரு ஹோப்பாக போங்க, கண்டிப்பாக நடக்கும்.
பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 5 வருஷம் ஜேர்னி இல்லையா? அந்த 5 வருஷம் ஜேர்னில நம்ப கூட வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். இல்ல பரவால்ல வந்துரும் அப்படின்னு பட் நம்ம இந்த ஊருக்குலாம் போறோம்னு வச்சுங்களேன், அங்க போறவங்க அதுக்கப்புறம் நம்ம இங்க சொசைட்டில இருக்கவங்க எல்லாமே, இல்ல எப்போ குழந்தை பொறந்துச்சா? இல்ல எப்போ பொறக்கும்? ஏன் என்ன ஆவல? இவனுக்கு எதா பிரச்சனை? அந்த மாரி சொல்லி நம்மளே டவுன் பண்ண வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த வலிலாம் தாங்க முடியாதுங்க. சீரியஸா அந்த மாரி நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டா சொல்றேன். அந்த மாரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாரி இருக்காங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டா சொன்னாலே போதும். நீங்க அங்க வந்துட்டு இவன் ஏன் பெத்துக்கல? அது பண்ண அந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அது கேட்குறதே நம்மள டவுன் பண்ணி நம்மள கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாரி இருக்கும். நீங்க அத கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிய போகுது. அவங்களுக்கு இன்னும் குழந்தை பொறக்கலன்றது தெரிய போகுது. அத கேட்டு அவங்கள கஷ்டப்படுறத விட, தயவுசெய்து அந்த மாரி எதுவும் வந்து சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஒரு குழந்தை கண்டிப்பா கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பா குழந்தை பெத்துன்னு கண்டிப்பா ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். ஸோ அது வந்து கடவுள் எப்போ குடுப்பார்ன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வந்து கண்டிப்பா குடுக்குறத கண்டிப்பா குடுப்பாரு. ஸோ அதனால தயவுசெய்து என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, எல்லாருக்கும் வந்து இந்த மாரி வந்து கேட்டு கேட்குறது தப்பு இல்ல. சில பேர் அந்த ஒரு மாதிரியா பேசுவாங்க இல்லையா? அதுதான் ரொம்ப வலிக்கும். ஸோ அதேமாரி வந்து ஒரு சிலர் வந்து குழந்தை வந்தாலும் குழந்தை கூட குடுக்க மாட்டாங்க. குழந்தை பெத்தவங்க குழந்தை குடுக்க மாட்டாங்க. அதே சமயம் இந்த குழந்தை நினச்சு நீ இத செய்யாத, ஃபர்ஸ்ட் ஆளா நீ செய்யாத, அந்த மாரிலாம் சிலது சொல்லும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் நெறையாவுக்கு இது வரைக்கும் நடந்ததில்ல. பட் என்னன்னா, நாங்க யாருமே வந்து பெருசா எடுத்துக்கல. கண்டிப்பா நடக்கும்ன்றது தான் எங்க குடும்பத்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு நம்பிக்கை. நாங்க யாருமே வந்து எங்க குடும்பத்திலயும் சரி, இது மட்டும் தான் கிடையாது. பட் வெளியில நம்ம ஊருக்கு இங்க வெளியில பக்கத்துல போறம்போது, இல்ல நம்ம சுத்தி உள்ளவங்க மட்டும் தான் அந்த மாரி. மத்தபடி எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து குழந்தை பொறக்கும் அப்படின்னு வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எல்லாமே நம்புனாங்க. ஸோ அதுதான் வந்து கடைசியில வந்து நடந்திருக்கு. ஸோ நம்பிக்கைய விடாதீங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். நம்பிக்கை விடாதீங்க. கடவுள நம்புங்க. அதேமாரி நல்ல ஹாஸ்பிட்டலா தேர்ந்தெடுத்து போங்க. நம்ம வந்து நடக்கும் அப்படின்றத கண்டிப்பா நம்புங்க. கண்டிப்பா நடக்கும். இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஆப்ட்டான ஒருத்தவங்க பேச போறாங்க. எஸ் அது பார்த்தீங்கன்னா உங்க நதியா. எஸ் நதியா. பேசுங்க நதியா. என்ன சிரிக்கிற? பேசுங்க நதியா. ஒன்றும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இந்த விஷயம் நடக்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னை எப்படி சொல்கிறதுனே தெரியல, வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது என் வாழ்க்கையில் இது. ஸோ ரொம்ப லேட்டாக சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. ஸோ எல்லாம் ஒரு நல்லதுக்காகவே அப்படின்னு நினச்சிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்பவே என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டார் என்னுடைய வீட்டுக்காரு. ஸோ நிஜமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு அவர் என்னை பார்த்துப்பாருன்னு. ஸோ எந்த வேலையுமே செய்யலை. இல்லை ஆக்சுவலாக உண்மையாகவே சாப்பாடு செய்ய முதல் கொண்டு க்ளீனிங்கு எல்லாமே அப் டு பாட்டம் எல்லாம் வீட்டில் இருக்க வேலை எல்லாமே அவரே செஞ்சுட்டு, எங்கேயும் வீட்லேயும் செஞ்சுட்டு, ஆஃபீஸ்க்கும் போயிட்டு ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் நைட்டுக்கு வந்து டின்னர் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கேரிங்காகவே பார்த்துக்கிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 3 மந்த் இருக்குது. 3 மந்த்து நல்லா பார்த்துப்பார். வேறு என்ன எப்படி நார்மல் டெலிவரி தானே பிளான் பண்ணுற? நார்மல் டெலிவரி தான். கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும். பார்க்கலாம். இப்போது ஒரு நதியா வந்து சொன்னா பார்த்தீங்களா, எனக்கு ஒரு பெரிய புகழாரம். ஸோ இது வந்து சமைக்கிறது வந்து எப்படி சொல்கிறது, இது நதியா கொஞ்சம் இதாக கூட வந்து அப்பப்போ கட் பண்ணல, அப்போ கற்றுக்கினது தான். ஸோ அப்படியே வந்துருச்சு. நான் ஒரு பெரிய ஷெஃப்பாகவே இப்போ ஃபீல் பண்ணுறேன் நான். பயங்கரமாக சமைச்ச பிறகு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது என்னோட தங்கச்சி. ஸோ தங்கச்சி தான் வந்து இந்த வளைகாப்பு 5th மந்த் வளைகாப்பு வந்து தங்கச்சி தான் நடத்துவாங்க இல்லையா? ஸோ தங்கச்சி தான் பண்ணுறீங்க. ஃபைனலாக முடிச்சுட்டா. பட் 7ஆம் மாதம் வந்து மச்ச நிச்சயம். ஸோ அது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் பண்ணுவாங்க. ஸோ வளையல் வந்து கையில் போடுறது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே வந்து ரொம்ப ரொம்ப எஸ் ரொம்ப ஏங்கின விஷயம் நதியா. அண்டு ஃபைனலாக அந்த வளையல்லாம் போட்டு அப்படி நிற்கும்போது ஜிகுபா ஜே அந்த மாதிரி ஆகுதா, ஜூன் ஜூலை மாதத்தில் வர மாதிரி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் நானே கண்ணாடி முன்னாடி நின்று நானே பார்த்துட்டு நலங்கு நானே ரசிச்சுட்டு இருந்தேன் 10 நிமிஷத்துக்கு மேலே. எஸ். ஸோ அப்படியே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஓப்பு விடாதீங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.